So hello friends, எப்படி இருக்கீங்க? So I hope you're all staying home and staying safe. So இந்த வீடியோவில் வந்து we are going to talk about stop loss. So நீங்கள் ஒரு intraday swing positional இந்த மாதிரி ஏதாவது ட்ரேடராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நிறைய பேருக்கு ஸ்டாப் லாஸோடைய ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் ஒரு ஜீரோதா, அலைஸ் ப்ளூ, ஃபயர்ஸ், அப்ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் போய் எப்படி ஸ்டாப் லாஸ் போடணுங்கிறத பற்றின வீடியோ கிடையாது. இது வந்து ஜென்ரல் ட்ரேடிங்கில் வந்து ஸ்டாப் லாஸ்னால் என்ன, அது எப்படி ஸ்டாப் லாஸை வைக்கணும், அதை பற்றி தான் வீடியோ. ஸோ டோன்ட் கெட் மிஸ்கைடட் பிட்வீன் ஹவு டு பிளேஸ் அ ஸ்டாப் லாஸ் இன் அ சிஸ்டம். அதுவும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஜீரோதா மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில். பட் இந்த வீடியோ இஸ் மோர் ஆன் how to place a stop loss in your trade. உங்கள் ட்ரேடில் ஸ்டாப் லாஸை எந்த இடத்துல வைக்கணும் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ யூ கேன் டேக் எனி ஸ்டாக் ஆர் அன் இண்டெக்ஸ், எது வேணால் வச்சுங்க. பை இன்னைக்கு வந்து நான் சும்மா ஒரு எக்ஸ்பிளனேஷன் பர்பஸ் வந்து நான் வந்து ஒரு ஸ்டாக் வச்சுருக்கேன் விச் இஸ் பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ நான் வந்து ஒரு இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவில் உங்களுக்கு நான் வந்து இந்த ஸ்டாப் லாஸை பற்றி சொல்கிறேன். ஓகே, பேசிக்கலி வாட் இஸ் அ ஸ்டாப் லாஸ் முதல்ல தெரிஞ்சுப்போம். ஸ்டாப் லாஸ் இஸ் நத்திங் பட் த அமௌண்ட் ஆஃப் மணி தட் யூ ஆர் வில்லிங் டு லூஸ். அதாவது இந்த இவ்வளோ பைசா வந்து ஐ எம் ரெடி டு கிவ் டு தி மார்க்கெட். ஸோ இந்த லெவலில் வந்து ஐ எம் ரெடி டு லூஸ் மை ட்ரேட். நான் வந்து மார்க்கெட்டுக்கு இந்த பைசாவை கொடுக்கறதுக்கு நான் தயாராகிட்டேன், அது சொல்கிறது தான் ஸ்டாப் லாஸ். ஸோ என்றைக்குமே நம்ம ட்ரேடிங்கில் த மொமெண்ட் வி ஸ்டார்ட் ட்ரேட், ஒரு பொசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் தான் நமக்கு தெரியும். அது என்ன விஷயம்னா நம்முடைய ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணுங்கிறது. ஸோ மற்றபடி நம்ம டார்கெட் எவ்வளோ அச்சீவ் ஆக போகுது எதுவுமே நமக்கு தெரியாது. ஓகே, தி என்டையர் மார்க்கெட் சைக்கிள் ஃபங்க்ஷன்ஸ் பிட்வீன் ஃபியர் அண்ட் கிரீட். ஓகே, ஃபியர்னா பயம், கிரீடுனா பேராசை. இது ரெண்டுத்துக்குள்ளே தான் ஃப்ளக்சுவேட் ஆக போகுது என்டையர் ட்ரேடிங் சைக்காலஜியே. ஸோ நம்ம ஒரு ட்ரேடிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு பொசிஷனை வந்து என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஆஸ் எ ட்ரேடர், எந்த ட்ரேடராக வேணா இருக்கலாம், இன்ட்ராடே, ஸ்விங் ஆர் பொசிஷனல் யாராக இருந்தாலும், எந்த டைப் ஆஃப் ட்ரேடிங்காக இருந்தாலும், நமக்கு முதல்ல தெரியக்கூடிய ஒரு விஷயம் வாட் வி ஆர் ஷூர் இஸ் ஸ்டாப் லாஸ். நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணுங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ நவ் தட் யூ நோ வாட் இஸ் அ ஸ்டாப் லாஸ், இட் இஸ் நத்திங் பட் த அமௌண்ட் ஆஃப் மணி ஐ எம் வில்லிங் டு ரிஸ்க் இன் அ ட்ரேட். ஓகே, ஃபென்டாஸ்டிக். இப்போ நவ் கம்மிங் ஆன் டு வேர் டு கீப் த ஸ்டாப் லாஸ். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் யூ வித் த சார்ட். இன்னைக்கு வந்து ஐ மீன் 9th of May. ஸோ நேற்று வந்து ட்ரேடிங் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் திஸ் பஜாஜ் ஃபினான்ஸோட ட்ரேடிங் ரேஞ்ச் கிடச்சிருக்கு, ரைட்? ஸோ 8th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா த மொமெண்ட் நான் என்னுடைய பழைய வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் எப்படி ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி, அதை பார்க்காத தயவுசெய்து போய் பாருங்கள். ஸோ புதுசாக வரக்கூடிய வியூவர்ஸ் எல்லாரும் தயவுசெய்து நம்ம சேனலுடைய ப்ரீவியஸ் வீடியோஸை பாருங்கள். ஸோ ப்ளீஸ் மோட்டிவேட் அஸ் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ஓகே, ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், உங்களுடைய சமூக வலைதள பக்கங்களை இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ட்ரேடிங் கம்யூனிட்டியில் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும், உங்கள் சார்ட்டில் ஏதாவது ஒரு டவுட் இருக்குது சார், இந்த மாதிரி இப்போ இந்த வீடியோ எக்ஸ்பிளேஷனுக்கு அப்புறம் ஏதாவது டவுட் இருந்தால் தயவுசெய்து அதையும் வந்து கமெண்ட்டில் அந்த வீடியோ லிங்க் கொடுங்க. ஐ மீன் இந்த சார்ட்டோட லிங்க் கொடுங்க. ட்ரேடிங் வியூலாம் கொடுக்குறாங்க, அந்த லிங்கை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ அதை வந்து ஐ வில் ரிப்ளை யூ. ஓகே, ஸோ ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் ஆன் தி கமெண்ட் செக்ஷன், ரைட்? ஓகே, ஸோ வித்தவுட் மச் அடு நம்ம இந்த லேர்னிங்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து ஓப்பனிங் ரேஞ்சில் பிரேக் அவுட் நடந்துருச்சு. ஓகே, ஓப்பனிங் ரேஞ்சில் வந்து பிரேக் அவுட் நடந்துருச்சு. ஸோ பிஃபோர் நான் வந்து இந்த இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறது 5 minute டைம் ஃப்ரேம் தான் ட்ரேட் பண்ணுவேன். ஓகே, ஸோ பிஃபோர் கெட்டிங் இன்டு 5 minute டைம் ஃப்ரேம் ஐ ஆல்வேஸ் லுக் அட் த ஹையர் டைம் ஃப்ரேம். இப்போ நான் 5 minute டைம் ஃப்ரேமில் வந்து நான் ட்ரேட் பண்ணுறேன்னா இன்டூ 6. ஓகே, அதாவது 30 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்ன நான் முதல்ல பார்த்துப்பேன். மார்க்கெட் எங்கே இருக்குன்னு நான் முதல்ல தெரிஞ்சுப்பேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மே 4ஆம் தேதியிலேருந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கு. மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கு, ரைட்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி நேற்றுக்கு இதுதான் ட்ரேடிங்கோட ரேஞ்சு 30 minutes கேண்டில். ஓகே, ஸோ 30 minutes கேண்டில் ரேஞ்சு. ஸோ மார்க்கெட் வந்து ரேஞ்சில் இருக்குது. ஸோ ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் க்ளோஸாகவே வைக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸோ 5 minute சார்ட்டுக்கு நான் போயிடுறேன். ஸோ இந்த ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி பிரகாரம், ஓகே, ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட். ஓகே,
ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட் இந்த இடத்துல. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு. நேற்று இன்ஃபேக்ட் வந்து நான் இந்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஹவு ஐ ப்ராஃபிட்டட். இதுக்கு ஜஸ்ட் முன்னால் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பஜாஜ் ஃபைனான்ஸில் ஐ புக்ட் அபவுட் 27 பாயிண்ட்ஸ், கிட்டத்தட்ட 6,750 rupees ஐ ஹவ் ஏர்ன்ட் த்ரூ திஸ் ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு அந்த வீடியோவும் பாருங்கள், அதில் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ கம்மிங் ஆன் டு திஸ் ட்ரேட் டிஃபைனிங் ஸ்டாப் லாஸை பற்றி. ஸோ இது ஓப்பனிங் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆனதுக்கப்புறம் இட் இஸ் an entire பிரேக் டவுன். ஓகே, ஸோ ஸ்டாப் லாஸ் நார்மலாக நம்ம எங்கே வைப்போம்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் an area ஆஃப் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸை ஒட்டி தான் வைக்கணும். அதாவது இஃப் இட் இஸ் அ ஷார்ட் ட்ரேட், நீங்கள் ஒரு ஷார்ட் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா யூ ஷுட் ஆல்வேஸ் கீப் த ஸ்டாப்ஸ் அட் தி லோயஸ்ட் ஸ்விங் ஹை. ஓகே, இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து ஐ ஹவ் டேக்கன் an entry. ஓகே, இஃப் ஐம் அ கன்சர்வேட்டிவ் ட்ரேடர் ஐ வில் புட் அ ஸ்டாப் லாஸ் ஜஸ்ட் above this level. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லைங்களா உங்களுக்கு, this level which is 2100 வச்சிருக்கேன். ஸோ ஐ என்டர் திஸ் ட்ரேட். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த I'll just mark this candle again. இந்த ப்ளூ கேண்டில் கிட்ட ஓப்பனிங் ரேஞ்ச். ஓகே, ஐம் சாரி, நாட் அது ஓப்பனிங் ரேஞ்சில், இதுதான் ஓப்பனிங் ரேஞ்ச். சாரி, இதுதான் ஓப்பனிங் ரேஞ்சு. ஸோ இங்கே வந்து நான் ஸ்டாப் லாஸ் வந்து ஐ எம் கோயிங் டு கீப் த ஸ்டாப் லாஸ் ஜஸ்ட் அபவ் திஸ் ஹை, இந்த இடத்துல வைக்க போகிறேன். ஸோ ஐ என்டர்ட் அ ட்ரேட் ஹியர். ஸோ ரொம்ப கன்சர்வேட்டிவான ட்ரேடர் வந்து இங்கே வைப்பாங்க. ஓகே, ஸோ ரொம்ப ரிஸ்க் டேக்கிங் ட்ரேடர்ஸ் வந்து இங்கே வைக்கலாம். ஸோ சில பேர் வந்து டேஸ் லோவில் கூட வைப்பாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக whenever we keep stop loss should be a measure of risk to reward. நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறீங்க, காசு எவ்வளோ ரிவார்ட் எடுக்க போகிறீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா you are entering a trade at a zone of 2085. ஓகே, ஆஃப்டர் திஸ் க்ளோஸ் which is something like நான் வந்து 2077 நான் வந்து ஐ என்டர்ட் த ட்ரேட். என் பழைய வீடியோ பாருங்கள், ஜஸ்ட் பிஃபோர் வீடியோ 2077 நான் வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். ஐ என்டர்ட் த ட்ரேட். ஓகே, 2077 somewhere here, I don't know, இந்த இடத்துல. ஸோ 2077க்கு நான் வந்து 2100 வந்து ஸ்டாப் லாஸ் வச்சேன், which is like 23 points. 23 points வந்து I have kept the. So what happens in this case is I entered the trade at 2077 by keeping a stop loss of the recent swing high. அதாவது ஷார்ட் ட்ரேட் எடுக்கிறோன்னா இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுத்திருக்கேன், 2077 என்ட்ரி நான் கொடுத்துருக்கிறேன்னா, ஏன் கொடுத்தேன்னா ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட், விவேப் பிரேக் அவுட். ஜஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோ மட்டும் பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஸோ உடனே பிரேக் அவுட் ஆன பிற்பாடு I made an entry into the stock and I have kept the ஸ்டாப் லாஸ் ஜஸ்ட் அபோவ் தி ஸ்விங் ஹை. என்றைக்குமே எப்போல்லாம் நம்ம ஷார்ட் ட்ரேடு போகிறோமோ ஸ்டாப் லாஸ் ஷுட் பி த ரீசெண்ட் ஸ்விங் ஹை. ரீசெண்ட் நான் இப்போ இந்த ட்ரேடுக்கு ரீசெண்ட் ஸ்விங் ஹை இதுதான், இதுக்கு கொஞ்சம் கிட்ட. ஸோ விச் மீன்ஸ் இந்த இடத்துல டேரெக்டாக இருக்கக்கூடாது. ஸோ நார்மலி ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் எடுத்துருவோம் சிஸ்டம்ஸு. ஸோ ஜஸ்ட் அபோவ் தி ரீசெண்ட் ஸ்விங் ஹை 2100 நான் வந்து ஸ்டாப் லாஸ் 2102. ஸோ கிட்டத்தட்ட 25 பாயிண்ட்ஸ் நான் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சேன், 25 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ என்னுடைய டார்கெட் வந்து 2077. இல்லை, நான் 2077 நான் வந்து ஐ டேக்கன் தி ட்ரேட். ஓகே, 2077 minus 25, 2052 is my டார்கெட். ஓகே, இங்கே கூட நான் உங்களுக்கு காமிச்சேன், பழைய வீடியோவில் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், பட் இருந்தாலும் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், 2050க்கு நான் புக் பண்ணியிருக்கேன் 27 பாயிண்ட். ஸோ விச் மீன்ஸ் 2 பாயிண்ட்ஸ் வெல் above தி டார்கெட். ஸோ என்னுடைய கேஸில் வந்து ரிஸ்க் டு ரிவார்டு வந்து 1:1. ஸோ நார்மலி நான் 1:2 வைப்பேன். ஸோ நேற்று கொஞ்சம் ஃப்ரைடேங்கிறதுனால ஐ தாட் சம் volatility will come into play in the afternoon. ஸோ மார்க்கெட் மைட் ரிவர்ஸ், அதனால நான் இந்த இடத்துல டார்கெட் நான் வச்சேன் 2050. இங்கே பாருங்கள். ஸோ பட் ஃபார் ஆல் மை பேட் லக் த மார்க்கெட் ஸ்டில் ஃபெல் டவுன். ஸோ எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் வந்து ஒரு 35 பாயிண்ட் கிடச்சிருக்கும். ஸோ விச் மீன்ஸ் 1:2 கிடச்சிருக்கும். நேற்று நான் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக ப்ளே பண்ணதுனால நான் இங்கேயே புக் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ கம்மிங் அவுட் அவர் பாயிண்ட், ஸ்டாப் லாஸ் நீங்கள் எப்படி வைக்கணும்னா யூ ஷுட் ஆல்வேஸ் கீப் அ ஸ்டாப் லாஸ் ஜஸ்ட் above தி
if you are going for a short trade, just keep the stop loss just above the swing high. Okay, இப்போ இதே ட்ரேட்ல பை ட்ரேட்ல போவோம். ஓகே, பை ட்ரேட்ல எங்க வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேண்டாஸ்டிக். இங்க பாருங்க. ஸோ யூ ஹேவ் திஸ் தி சேம் ஸ்டாக் தான் பஜாஜ் ஃபினான்ஸ். அதில் 9.15க்கு யூ ஹேவ் அ லாங் புல்லிஷ் கேண்டில். ஓகே, இது வந்து புல்லிஷ் கேண்டில். என்ன சார் இது, இந்த இடத்துல வந்து ஒரு ரெட் கேண்டில் வந்துருக்குது, இது வந்து பேரிஷ் கேண்டிலாக கேட்காதீங்க. ஏன்னா இந்த ப்ளூ லைன்ஸ், இந்த பிங்க் லைன் வந்து இட்ஸ் ஆர் மந்த்லி சப்போர்ட் லைன்ஸ். ஸோ என்ன சப்போர்ட் லைன் இவ்வளோ பெரிய லாங் டெய்ல். ஓகே, மேலே வந்துச்சுன்னா அது பேர் விக்கு, கீழே இருந்துச்சுன்னா அது பேர் டெய்ல். ஸோ இவ்வளோ பெரிய விக், ஐ மீன் இவ்வளோ பெரிய டெய்ல் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா தெர் இஸ் லாட் ஆஃப் பையிங் அஹெட்னு அர்த்தம். அதாவது லாட் ஆஃப் பையிங் ப்ரெஷர் இந்த ஏரியாவில் தெர் இஸ் எ ஹியூஜ் பையிங் ப்ரெஷர் இஸ் தேர்னு அர்த்தம். அதுவும் எந்த இடத்துல, ஸோ இந்த ஒரு ஹேமர் வந்து இட் இஸ் நாட் printed on anywhere in the chart, it is getting printed on the support levels, support zone print ஆகும்போது you know for sure that it is a bullish candle. So I waited for these levels and I saw a bearish, I saw a bullish candle closing above the opening range, right? So what I did is I entered here. I mean in the trade level I did only in equity. நான் முந்தின ட்ரேடில் காமிச்சேன்னா நான் ஃபியூச்சரில் பண்ணேன், அதோட வீடியோ போட்டிருக்கேன். இதில் வந்து ஈக்விட்டியில் தான் நான் என்டர் பண்ணேன். ஸோ நார்மலாக நீங்கள் எப்படி பண்ணணும்னா யூ ஷுட் என்டர் ஜஸ்ட் அபவ் தி ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட். இங்கே ஓப்பனிங் ரேஞ்ச் கீழே பார்த்தீங்கன்னா 1952 பிரேக் அவுட் ஆகலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி இந்த இடத்துல ரீட்ரேஸ் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ 100% கன்ஃபர்மேஷன் த மார்க்கெட் இஸ் கோயிங் அஹெட் ஃபார் புல்லிஷ்னஸ், ரைட்? எங்கே நீங்கள் வந்து இது போட போகிறீங்க, யூ வில் நாட் ஸ்டாப் லாஸ். நிறைய பேர் புக்ஸில் என்ன சொல்லுவாங்க, லோ ஆஃப் த கேண்டில் சொல்லுவாங்க. அது என்றைக்குமே பண்ணக்கூடாது. ஓகே, ஸ்டாப் லாஸ் ஷுட் நாட் பி ஆன் தி லோ ஆஃப் எனி கேண்டில். ஸ்டாப் லாஸ் ஷுட் ஆல்வேஸ் ஆன் தி எய்தர் ஆன் தி ரீசெண்ட் லோ ஆர் ஆன் தி ரீசெண்ட் ஹை. இப்படி தான் இருக்கணும். ஓகே, ஸோ என்ன ஆகும், இந்த இடத்துல நீங்கள் வைக்கணும். ஓகே, இந்த இடத்துல ஓகே 1964 இஸ் கோயிங் டு பி யுவர் ஸ்டாப் லாஸ், ஆர் 62 ஆர் 63 வாட் எவர் இட் இஸ், 62 கூட வச்சுக்கோங்க. So you enter here, okay, 1:1. இப்போ you enter at 2018. ஓகே, இனிமேல் ரிஸ்க் டு ரிவார்ட் ரொம்பவே பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி சார்ட்டில் வந்து நான் ஏன் போன எங்கள் ரீசன் இதுதான். ஸோ 2018 minus 1962. ஸோ இட் இஸ் அ 56 பாயிண்ட். ஸோ நீங்கள் உங்களுக்கு மினிமம் வந்து 1:1 உங்களுக்கு இஃப் யூ வாண்டட் win ratio 2074 is going to be your target. Okay, for a 56 rupees entry, for a 56 rupees stop loss, you are willing to gain another 56 rupees. So unfortunately இந்த ஒரு லெவல்லையும் நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்க முன்னாடி இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் நிறைய. அதுலேயே இதெல்லாம் வரைஞ்சிருக்கேன்னா இதெல்லாம் அடுத்த லெவல்ஸ். ஸோ மொமெண்ட் இந்த லெவலில் இது பிரேக் அவுட் ஆனவொடனே நம்ம நல்லாவே தெரியும் இந்த லெவல் தான் போய் சேருண்டு. ஸோ 56 பாயிண்ட் நான் ஸ்டாப் லாஸ் போட்டாலும் என் டார்கெட் வந்து 56. ஸோ 56 பாயிண்ட்டுக்கு நான் 56 பாயிண்ட் நான் வந்து கெயின் ஆகிறேன்னா 1:1 வின்னிங் ரிவார்ட்ஸ் டு ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் நீங்கள் போடணும். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க சப்போர்ட் லெவலில் வந்துடுச்சு, ஸோ நீங்கள் வந்து கேண்டிலுக்கு கீழே தான் வைக்கிறோம்லாம் கிடையாது. அதில் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க ஸ்டாப் லாஸ்லாம் வந்து யூ டாக் டு எனி ட்ரேடர்ஸ், சம் நோன் புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் அ ஃபிக்ஸட் ஸ்டாப் லாஸ். தெர் இஸ் நத்திங் கால் ஃபிக்ஸட் ஸ்டாப் லாஸ். ஃபிக்ஸட் ஸ்டாப் லாஸ் வைக்கவே கூடாது. அதோட பைத்தியக்காரத்தனம் எதுவுமே கிடையாது. ஏன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் டிஃபர்ஸ் ஃப்ரம் டே டு டே. இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நாளைக்கு கிடையாது, நாளைக்கு இருக்கிற மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நாளைக்கு கிடையாது. வாட் ஐ மீன் இஸ் இன்றைக்கி வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஹையர் ஹைஸ். ஓகே, ஹையர் ஹைஸ், இது ஒரு ஹையு, இது ஒரு லோ, அப்புறம் இது ஒரு ஹையு, லோயர் ஹை, ஹையர் ஹை, ஹையர் ஹை, ஹையர் ஹை, இது ஒரு லோ, ஹையர் லோ, ஹையர் லோ, ஹையர் லோ. ஸோ இது ஒரு அப் ட்ரெண்ட். அடுத்து நான் பாருங்கள் ரேஞ்ச் பவுண்ட் ஆகிட்டு இட் கேம் டவுன். ஸோ நீங்கள் வந்து ஃபிக்ஸட் ஸ்டாப் லாஸ்லாம் வைக்கக்கூடாது. ஆல்வேஸ் யூ ஷுட் ஆல்வேஸ் கீப் ஸ்டாப் லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி மார்க்கெட் கண்டிஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனவே நான் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் ஒன்று போட போகிறேன் ஒரு வீடியோ. ஓகே, அதில் ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் யூ ஆல் திஸ். ஸோ இது வந்து ஸ்மால் வீடியோ டு tell you what is the stop loss is all about. Okay, how do we keep the stop loss. Okay, so இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கம்யூனிட்டி ஷேர் பண்ணுங்க. ஓகே, so I'm going to come up with one more video on how to draw trend lines and keep stop loss then. ஓகே, அதில் எப்படி பண்ணணும் உங்களுக்கு காமிக்க போகிறேன்.
அதுக்கப்புறமா இப்போ ஜெரோதா மாதிரி ஒரு பிளாட்ஃபார்த்தில் வந்து எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் இப்போ பை இருக்குது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்எல் இருக்குது, எஸ்எல்எம்னு இருக்குது. ஓகே, எஸ்எல்எம்னா ஸ்டாப் லாஸ் மார்க்கெட். ஸோ இப்போ உங்கள் என்ன ஸ்டாப் லாஸோ அதை வந்து நீங்கள் ட்ரிகர் ப்ரைஸ் கொடுத்துட்றீங்க, மார்க்கெட் எடுத்துக்கும். இந்த ஸ்டாப் லாஸ்னா இது ட்ரிகர் ப்ரைஸ். இப்போ வந்து 120க்கு பை பண்ணிட்டீங்க. இப்போ வந்து இஃப் யூ வாண்ட் டு கீப் அ 5 rupees ஸ்டாப் லாஸ்னா 115.5 வச்சுட்டு 115. அதாவது ப்ரைஸை விட ட்ரிகர் ப்ரைஸ் கொஞ்சம் ஒரு 50 பைசாவது ஜாஸ்தியாக இருக்கணும் when it comes to sell side, when it comes to buy side and you are having a stop loss for the sell side. ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்டாப் லாஸ் ஃபார் ட்ரிகர் ப்ரைஸ் அண்ட் ப்ரைஸ். ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்னா ஜஸ்ட் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் வச்சுடலாம். ஓகே, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்டர்ஸ்டாண்ட் தி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுட்டு தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் why we are keeping the stop loss. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குவைட் a few டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோலாம் போட போகிறோம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து லைவ் ட்ரேடிங் நான் முன்னால் வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதர் கம்யூனிட்டிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். ஹாவ் அ நைஸ் வீக்கெண்ட்.